நம்மட்ட ஆசையில அந்த சண்டாரிய மனசார விரும்பணும் தெரியுமா? அவ யாரு? எந்த ஒரு கார் தெரியுமா? எந்த ஊரியா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவன். அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா? ஏய் சொல்லிட்டு போய் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவன். சரி, மலைச்சாமி கோடாருக்கு மலையமாளுக்கு பிறந்தவையா. அவளுக்கு 7 பேர் அண்ணங்க. 7 பேரு? எங்க நான் ஒரு ஆள் 2 ஆளை வச்சு 3 பேர்த்த வச்சு என்னால ஓட்ட முடியல. நீ எப்படியா 7 பேர்த்த வச்சு ஓட்ட? கண்ணு சுமன்ற நேரத்துல கவனிச்சு முடியாது. அந்த 7 பேத்துக்கு விளைவுகளாக பிறந்த போதையா அந்த வெள்ளிகமா. சரி, அந்த சண்டாளிதான் ஆடு வைக்க வந்தவன். அவளைத்தான் பார்த்து மனசார விரும்ப ஆரம்பிச்சு. அம்மா அம்மா கையில சிக்குனே அதெல்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க அம்மா. அது போல அவளை பார்த்ததுல இருந்து சரி வீட்டுல படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது, நிம்மதி இருக்க மாட்டேங்குது. எப்படா பொழுது பிடிக்கும் அந்த வெள்ளமலை காட்டுறவே இவளை பாக்குறதுன்னு என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஆமா, ஏன்னா யார வேணாலும் விரும்பலாம், ஆனா விரும்புறது முக்கியம் இல்ல. அங்க போய் தள்ளுது. அவளோட மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாது. ஆழம் தெரியாம காலை விட்டோம்னா அவதிப்படணும், ரொம்ப சிரமப்படணும், அடி வாங்கணும். ஐயோ, காலை விடாம இருக்கலாமா? ஆழம் தெரியுமா? காலை விட்டுதான் இல்லையா? தெரியாம விட்டுட்டோம்னா விட்டு பார்த்தா ஆளா இருப்பீங்கலாம். அது போல அப்ப மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இம்மையில வந்த ஆசைகள்லாம் அவகிட்ட சொல்லிக்கலாமேனு. சரி, அப்ப பக்கத்துல நெருங்கி போயிட்டேயா? நெருங்கி பக்கத்துல போயிட்டேன். ஆனா மனசுல ஒரு பயம். என்னையா? எங்க என்ன பிடிக்கலையோ, என்ன வேணாலும் சொல்லி விதிக்கிறானோ மனசுல ஒரு பயம். சொல்லாமல இருக்க முடியல. எப்படிடா அவகிட்ட சொல்றது பாக்கையில அப்ப தாண்டா அங்க அப்பையும் பத்தி வந்துச்சு எனக்கு. சாமியாக்கிற பத்தியா? அடா அது இல்லையா, விறுவிறுன்னு போனே கருவ காட்டுக்குள்ள. ஐயா எத்தனையோ காடு இருக்கு. ஐயா கருவ காட்டுக்குள்ள போ, ஐயோ அந்த கருவ கட்டை தாண்டா கஞ்சா. கள்ள சாரை எவ்வளவு வித்தாங்க. கஞ்சா போட்டா எம்பிட்டு போத இருக்கும், குடிச்சவங்களுதான் தெரியும். கள்ள தண்ணி குடிச்சா எம்பிட்டு போத இருக்கும். சத்தியமா பாக்கெட்ட வச்சிருக்கியா பாலா போனீங்களே குடிக்கிறதுக்கா? சத்தியமா சொல்றேன், ராஜ போதையா அம்பிட்டு ஒரு போதையிலையும் அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன். என் வெள்ளையம்மால ஆடு வச்சுக்கிட்டு இருந்தாயா. எந்த வெள்ளையம்மையா? ஏன் வெள்ளையம்மையா? நான் 100 நாள் வேலைக்கு போன வெள்ளையம்மால நினைச்சேன். அம்மா போதையிலேயே தடம்புரண்ட ஆளு இடம் மாறாம போயிருக்க பாரு. சரி போயிட்டேன், பக்கத்துல போயிட்டேன். அடியே சண்டாளி வெள்ளிக்குமா, என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள ஒன்ன பார்த்தனும், என்னைக்கு இந்த இடத்துல ஒன்ன பார்த்தனும் அந்த நாள்ல இருந்தும் என் மனசோ என்கிட்ட இல்லடி. யார பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாட்டமே இருக்குது, யாரு பேசினாலும் நீ பேசுற மாட்டமே கேக்குது வெள்ளிக்குமா. உன்னை நினைச்சு வீட்டுல போய் படுத்தா எனக்கு துக்கம் வருமா? பாய் போட்டா படுக்க வருதா? இந்நேரமும் இயக்கம் என் கண்ணோரம் ஒரு துரும்பா ஒருத்தரடி சண்டாள். ஒருவருக்கு சோறது நாய் இந்த விடலை விட்டுதா உன நினைச்ச மெழுகா வருகிறண்டி. குருசாமி, நாகராஜ், சபரி, ராஜலிங்கம் ஆகியோர் அன்பு உள்ள சார்பாக எனக்காக அன்பளிப்படுத்த கருப்படுத்திய அன்பு உள்ளம் சகோதர அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். கண்டிப்பா 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 பாடுறேன். யார பார்த்தாலும் உன்னை பார்க்கிற மாட்டம் இருக்குது சண்டாளி. சரி, ஒருவருக்கு என்ன விடல விட்டுதா ஒட்டுமா உன்னை நினைச்சு மெழுகா வருகிறேன். உன்னை மனசார விரும்புறேன். செயல் மட்டும் சொல்லவில்லையம்மா, உன்னை காலம் முழுவதும் கண்கலங்காம வச்சு காப்பாத்தேன்னு சொன்னையா. சரி, ஆனா அந்த சண்டாளி என்னை பார்த்து கேட்டாடா ஒரு வார்த்தை. என்னையா? அட போடா குடியார பைய, நல்ல மனசு நேத்து நீயாட்ட அடிச்சுட்டு இருக்கிறீங்க. என்னைய தாயா கேட்டா குடியார பையன் கேட்டா நான் குடிக்கிறாளா? நான் குடிச்சு பாத்துருக்கிறீங்களா? அதை பட்டு யாகப்படுத்த அடிய சண்டா. நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது மாதவட்டி செத்து போறாண்டி அப்ப அவன் செத்த துக்கத்துல நினைச்சு நான் குடிக்கல. என்ன வளர்க்கறதுக்காக வீடு வீடாக பண்ணிக்கிறாடி ஆத்தா. அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு கூட குடிக்கல. ஆனா என்னைக்கு சண்டாயினா ஒன்னா மனசார நினைக்க ஆரம்பிச்சனும் மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகளா உறக்கவில்லாம ஆசையெல்லாம் உன்னிடத்துல சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி குடிச்சேன். நான் குடியாரல்லடி, என்னை ஏத்துக்கடி வெள்ளிக்க மாட்டேன். அப்ப தாயா உண்மையை சொன்னான். என்னையா? வெள்ளச்சாமி எனக்காக 7 எண்ணங்கிலோ 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. மெத்த பணக்காரங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள ஆடு வைக்க எனக்கு தலையெழுத்த
உன்னை பார்க்கணுங்கிறதா ஆசை இருந்தே நானும் வந்தேன். ஆமாமா. ஆனா நீ குடியாரப்பட தெரிஞ்சிருந்தா ஆமா. உன்னையுமே எப்படியா நான் கூட வர்றது? ஆமா. இன்னைக்கு நான் தான் முக்கியமான சொல்லுவேன். நாளைக்கே வேற ஒருத்தி வந்துட்டானா வந்துட்டா என்ன மறந்துட்டு நீ அவன் பின்னாடி போயிட மாட்டேன்னு அடிச்சவனை கேட்டான். சரி என்னைக்கு இந்த சண்டாளு ஆ. என்ன பார்த்து அந்த ஒரு வார்த்தை கேட்டாலோ அன்னைக்கு விட்டா குடிய நல்ல மனுஷனா நீ அங்க அவர் சொல்ற இன்ன வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. என்ன நான் கூட ஏதோ கேட்டும் கேட்காம இருக்கலாம். மாரிமுத்து ரோசத்துக்கு பிறந்தாள் பாவம். ஏன் பட்னால தங்கராசு அவளுக்காக நான் குடிக்க விட்டேன். ஐயா. நான் குடிக்க விட்டு திறந்தனே என் மனசை புரிஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வெள்ளைமலை ஏத்துக்கிட்டாயா? யா யா என் வெள்ளைமலை ஏத்துக்கிட்டா. சரி இருமனத வெறுமனதான் திருமணம் என்று சொல்வார்கள். காலையில அம்மா சரி சரி அதுல இருந்து என்ன பார்க்காம அவளும் ஏனே அவளை பார்க்காம நானும் ஆமா ஒரு நாள் கூட ஆ. ஒரு நிமிஷம் கூட விட்டு புரிஞ்சிருக்கிறது கிடையாது. அது சரி தினந்தோறும் வெள்ளைமலை காட்டுக்குள்ள போவேன். ஆ. கணக்காய வெள்ளை மலை ஆட ஓட்டிட்டு வந்துருவான். ஐயா ரெண்டு பேரும் அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள உள்ள போயிடுறது. எங்க வேற வேலையா உங்களுக்கு வேற வேலையில இல்லையா? ஆஹா. எங்க ஆ? அந்த பொந்துக்குள்ள தான் போகணுமா? ஏன் பரந்த உலகத்துல எத்தனை இடம் இருக்கு அந்த பொந்துக்குள்ள தான் போகணுமா? அட அதுக்கு இல்லையா ஆ. அவ ஒரு சாதி நான் ஒரு சாதி. ஓஹோ. நாங்க விரும்புறத ஒன்ன மாட்ட யாரும் பொறுக்காதவ பாத்துட்டு போய் சொல்லிட்டாங்க. பாண்டியன் மாதிரி எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க. வஞ்சில மனுஷன் எங்க அண்ணன். அதுக்காக மறைமுகமா பேசிக்கிட்டோம். ஆ. மனசுல ஆசை வளர்த்திருந்த ஆளும் சரி. நாளைக்கு என்ன பார்த்து வக்கத்தை வேணாம் நீன்னு ஒரு வார்த்தை கேட்டானே மனசு தாங்க ஐயா. அம்மா எனக்கு அதுக்காக வெள்ளைமலை குட்டிக்கிட்டு முதல்ல மேல்வாசி வீதிக்கு போவேன். எங்க ஆசைப்பட்டு கேட்டு எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் என்ன 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 கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன். எங்க ஆ? எனக்கு ஒரு சந்தேகம். எது கேட்டாலும் வாங்கி எதை தருவீங்க? கேட்டாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம். அம்மா நம்ம ஊர்ல இருக்குது நம்ம ஊர் நல்ல அருமையான நாள் பிரியல நல்ல வார்த்தை பேசியா இல்லையா? அருளி விதை இருக்குது. என்னென்னமோ இன்னைக்கு நம்ம நல்ல நாள் சொன்னா அப்படியே பால்டாயிரி என்னென்ன குருண மருந்து நிறைய இருக்கு. இரியா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டு பால்டாயில் கேட்பாயா இல்லையா? அருளி விதை கேட்பா வெள்ளையம்மா எது கேட்டாலும் ஆசைப்பட்டு கேட்கறது ஒரு அவ வாங்கி- ஆசைப்பட்டு கேட்டா நான் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? அப்படி ஆ. அவ கேட்க ஆ. நான் வாங்கி அனைத்து கொடுத்துட்டு பொருளும் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு சரி. நான் அவளும் ஆ. எம்பிட்டு ஒரு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அப்படியா? சொந்தமா பாட்டலுதே பாடி வரடா கண்ணால் கண்டா பின்னால் மறையுற பக்க வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ வாக்குற இருந்த ஒரு மணி எடுத்த ஒரு பட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறையுற பக்க வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ வாக்குற இருந்த போதும் ஒரு பட்டெழுத
உனக்கிறட்டி தலையணைய ஓனிடவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை ஓட உன்மடிய அன்பால் தானே நானும் கேட்கிறேன் முத்தம் தருவேனோ ஒரு முத்தம் ஒண்ணே ஒண்ணு ஐயா பக்கம் வருவேனோ விளக்கமா இருக்கு சந்தோஷமா எழுதி பாடுறேன் பிள்ளை போல உண்மடைய பாதானே நான் கேட்கிறேன் பக்கம் வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறேன் சந்தோஷத்துல சரி அவளை விட்டு பிரியாம அம்மா வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சியா ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் பெண் புத்தி தானே கண்டிப்பா இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவ அம்மா நாளைக்கு நீ எனக்கு முக்கியம் இல்லடா என்னுடைய ஆத்தா அப்பதான் முக்கியம் அம்மா என்ன வளர்த்தை அன்னைக்கு தான் முக்கியம்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டானா எங்கது என்ன ஆகுறது அம்மாங்க அதுக்காக அடிய சிந்தாளு என்ன விரும்புறது உண்மைக்குனா சரி இப்பவே என் கூட வாடி நம்ம கையை பிடிச்சு தர தானே இழுத்துட்டு போனேன் எங்க ஐயா மதுரை மீனாட்சி அம்மனோட ஆலயத்துக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு சாட்சி வச்சா சாட்சி வைக்காத சரி சாட்சியா வச்சு சரி சாட்சியாக சரி சரி இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட ஆமா செத்தாலும் என்னோட ஆமா என்னை விட்டுட்டு ஒரு காலமும் பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு சரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வெள்ளைக்குமானும் வெள்ளை முகட்ட கை நீட்டி சத்தியம் கேட்டீங்க வெள்ளைக்குமானும் வெள்ளைச்சாமி நீ கட்டுற மஞ்ச தாலிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் பண்ணா சரி என்னைக்கு இந்த சண்டாளி சத்தியம் பண்ணாலும் அந்த நாள்ல இருந்து ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை படுத்த படுக்கைய கிடக்கிறான் அண்ணன் எடுத்து வைக்க கூட எனக்கு யாருமே இல்லையா சொந்தமே இல்ல சொந்தம்னு சொல்ல யாரும் இல்ல யாத்தாலாம் அனாத பையன் பெத்த தாய பாக்குறதா இல்லையா வெள்ளையமலை போய் பாக்குறதா வெள்ளையமலை அன்னைக்கு நாளை கூட பாத்துக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் அடுத்த வாரம் கூட பாத்துக்கலாம் ஆத்தா உசுறு பச்சல யாரையா பாக்க அதுக்காக அன்னில இருந்து வெள்ளைமலை காட்டுகளை போறதை விட்டுட்டு ஊரு ஊர ஒயிலாட்ட ஆட போனேன் தப்பன கூட சிலம்பாட்ட ஆட போனேன் யாத்தா உயிரை காப்பாத்துட்டியா வெள்ளைமலை காட்டுக்கு போக முடியாதனால சரிவர வெள்ளைமலை காட்டுக்குள்ள இந்த வெள்ளைச்சாமியை வரலையே நம்மள மறந்துட்டு தாண்டா போயிட்டான்னு சரி வெள்ளையம்மா இங்க வருது கிடையாதுயா சரி அன்னைக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போனவதான் யாரு வெள்ளையம்மா வெள்ளையம் இங்க இருக்கிற எப்படி இருக்கிற அவ உசுரோட தான் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுயா உனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கா இருக்கு மதுரை மீனாட்சி கோயில் சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த மதுரை மீனாட்சி கோயில சத்தியம் பண்ணு கண்டிப்பா வெள்ளையம்மா கிடைக்கும் ஒரு அரை மணி நேரத்துல கிடைக்குறியா அப்போ நம்பிக்கையோட ஆமா அவளையே நினைச்சு நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் சரி ஆனா என் வெள்ளையம்மா எவன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளோ நம்பிக்கை ஒன்றே வை கண்டிப்பாக தித்திக்கும் உன் வாழ்க்கை பரவாயில்லையா சரி இன்னைக்கு என்னுடைய வெள்ளியம்மான பாப்பம்னு அவளோட அவளை நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தனோ தகராசு வெள்ளையம்மனை சந்திக்கிறதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் எப்படியா வெள்ளையம்மா சொந்தவர் அவருடைய ஒரு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திய திருவிழா நடக்க போகுது சரி அந்த முத்தாலம்மன் திருவிழாவில இந்த வெள்ளைச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் கண்டிப்பா ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடக்க போகுது சரி கண்டிப்பா இந்த வெள்ளைச்சாமி வருமான செய்தி கேட்டா வெள்ளையம்மா வருவா கண்டிப்பா இந்த வெள்ளைச்சாமிக்காக வருவா ஆமா ஏதாவது ஒரு மூலையில ஒளிஞ்சாது என் ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒன்று இருந்து பாக்குமியா இந்த பொழுது முடிக்கிறதுக்குள்ள என் சண்டால் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி அவளுக்கு எத்தனை பேர் கட்டு காவலாக இருந்தாலும் சரி சரி இந்த தோலை ஒதுக்கிட்டு போய் என் சக்கம்பட்டி எல்லையில வச்ச மகளத்துல அந்த ஆரிய கட்டளை பொழுது விடுகிறதுக்குள்ளேயே வீட்டுல அவளை வட்டி செம்ப விளக்கலாம் போடல அப்பன் சேது மதிக்க நான் பொறுக்கலடா நல்ல மனுஷன் அவர் நல்ல மனுஷன் பெரிய அவர் தூங்கிட்டு இருப்பாரு
அப்படி ஒரு முடிவோட போன இன்னைக்கு வெள்ளையம்மனை பாக்குறதுக்கு. சரி போமா போங்க போங்க போடுமையவர் சாமியிலைக்கு போற நேரம் தயவு செஞ்சு யார் தூங்குறாலும் கொஞ்சம் எந்திரிச்ச போறங்கம்மா. இந்த நாடகத்துடைய முக்கியமான கட்டம் இந்த வெள்ளியம்மா வெள்ளச்சாமி வாழ்க்கை வரலாறு கதை படிக்கிற நேரம் யாரு படுத்ததால் எந்திரிங்க.